விஜே சித்து எப்படி 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே வீடியோவில் A2D நந்தா ப்ரோ எப்படி அவர் வீடியோஸாக ரீச் பண்ணாரு, எப்படி அவர் எடிட்டிங் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாரு, இவ்வளோ வருஷம் ஆயுமே எப்படி 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் எடுத்துகிட்டு வந்தாரு அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். வாங்க அதை பார்ப்போம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMote ஆப். இந்த ஆப்பில் க்ரோசரி திங்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போல தான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ரோசரி திங்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து சேரும். இது இந்தியா ஃபுல்லாக ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். A2D யூடியூப் சேனல் 2016 ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வளோ வீடியோ போட்டும் ஏன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இவ்வளோ வருஷமாக வீடியோ போட்டிருக்க A2D ஏன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே முக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க பிரேக்கும் விடலை. வீடியோஸ் கம்மியாக போட்டிருக்காங்களான்னு போய் செக் பண்ணி பார்த்தா வீடியோவும் 1000 கணக்கில் போட்டிருக்காங்க. பட் ஏன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்? இதுக்கு என்னதான் ரீசன்னு ரிசர்ச் பண்ணேன். ஆரம்பத்தில் அவரோட வீடியோ எடிட்டிங் ஸ்டைல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ன சொல்ல வருவாரோ அதை சொல்லுவார், அவ்வளோதான் அந்த வீடியோவில் இருக்குமே. ரொம்ப ஸ்பெஷல் எடிட்டிங்லாம் எதுவுமே இருக்காது. ஆனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற அளவுக்கு வியூஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய வியூஸ் வரலனாலும் வியூஸ் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போவும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகவே இல்லை. பட் 2023 யூடியூப் அல்காரிதம் சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் இந்த OTT பிளாட்ஃபார்ம்லாம் பயங்கர பீக்கில் போகிற டைம். ஸோ யூடியூப் அவங்களோட அல்காரிதம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, வீடியோ குவாலிட்டி நல்லா பயங்கரமாக இருந்துச்சுன்னா அவங்களோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், யூடியூப் ரெக்கமெண்ட் ஆகும். இதனால் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலாம், வீடியோ சீக்கிரமாக ட்ரெண்ட் ஆகும். இதுதான் அவங்களோட அல்காரிதம். அப்படி தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா யூடியூப் ஒரு OTT பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. A2D நந்தாவும் நல்ல கேமரா வாங்கி வீடியோவை நல்லா ஃபன்னாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாங்க. இதனால ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் இருந்துச்சு. 2023 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முக்கிட்டு இருந்த நந்தா 2 மில்லியன் கிட்ட போயிட்டாரு. அது எப்படின்னா, அதுக்கான ரீசன் ஃபன்னான எடிட்டிங்கும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டும். ஐ மீன் வீடியோ குவாலிட்டி, புரிய வைக்கிற ஸ்கிரிப்டிங். இவங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷார்ட்ஸுக்கு எடிட் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். 20 மினிட்ஸ் வீடியோக்கும் பயங்கரமா மெனக்கெட்டு வீடியோ பண்ணிருப்பாங்க எடிட்டிங்ல. எவ்வளோ சவுண்ட்ஸ், எவ்வளோ கவுண்டர்ஸ். ரொம்ப நாட்களா ஊருக்குள்ள ஒரு உருட்டு இருக்கு. நான் கூட 100 வருஷம் வாழணும். எவ்வளோ காமெடி, நிறைய கிராபிக்ஸ்னு அசத்தி இருப்பாங்க. இது பயங்கர ரீச்சும் ஆயிட்டு இருக்கு. இப்போ இது டெக் கண்டென்ட்ன்றதுனால ரொம்ப டிலே ஆச்சு. ஏன்னா நம்ம மக்களுக்கு டெக்னாலஜியில் அவ்வளோ ஆர்வங்கள் கிடையாது. இப்போதான் நம்ம ஜென்ரேஷன்ல இருந்து தான் டெக்னாலஜியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதுவும் ஜியோ சிம் வந்ததுல இருந்து. ஏன் இந்த மாற்றம்னா, மொபைல் அப்கிரேட் ஆக நிறைய பேருக்கு நாலேஜ் வளர்ந்துச்சு. ஸோ இப்போதான் டெக்னாலஜி மேலே நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நிறைய பேர் A2D நந்தா ப்ரோவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரும் தன்னோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து வேற கண்டென்ட்டும் ஆப்பிள் பற்றியும் இப்படி போகிறதுனால, நிறைய ட்ரெண்டிங் கண்டென்ட் போகிறதுனால அவர் ட்ரெண்ட் ஆகிறாரு. அதுக்கு மட்டும் ரீசன் கிடையாது, அவங்களோட குவாலிட்டி கண்டென்ட்டும் நல்ல எடிட்டிங்கும் நல்ல ஸ்கிரிப்டிங்கும் தான் இதுக்கு காரணம். இப்படி இருக்கிற நேரத்தில் இவ்வளோ முக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறோம். ஆனால் டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் நேற்று தான் சேனல் ஆரம்பித்தார். பட் இப்போ ஒரு 1 மில்லியன் கிட்ட வர போகிறாரு. இதுக்கான ரீசன் என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். இதை புரிஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரு லைக் ஒன்று போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி முக்கிட்டு இருக்கு, லைக்ஸுக்கு வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு. கொஞ்சம் வீடியோ யூடியூப் ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ லைக் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். டெக் சூப்பர் ஸ்டார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ போய் வரேன். பாய்.